சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. துரைமுருகனை கட்சியை விட்டு அடித்து துரத்திய ஸ்டாலின். சற்று முன் பரபரப்பு. முதல்வர் ஸ்டாலினை பார்க்க அவரது வீட்டில் அமைச்சர் துரைமுருகன் 3 மணி நேரம் காத்திருந்து பின்னர் அவரை பார்க்க அவரது செயலாளர் மறுத்ததால கண்ணீரோடு காரில் ஏறினாரே. இதை இல்லை என துரைமுருகன் மறுக்க முடியுமா என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். தமிழக அரசியலில் தற்போதைய ஹாட் டாபிக். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேறியதுடன் அவர் பாஜக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் செல்ல மாட்டேன் என தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் அவர் பாமக ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததா சொல்லப்பட்டது. ஆனால் அதுவும் இல்லை என்று தற்போது முடிவாகிட்டு இருக்கு. அதாவது தவாக தேர்தலில் போட்டியிடவில்லை என வேல்முருகன் தெரிவித்து விட்டார். மேலும் திமுக ஒரு சீட்டு தூக்கி போட்டா ஓடி வந்து விடுவார்கள் என நினைக்கிறார்களா? நான் ஜெயலலிதா காலத்திலேயே 2 சீட்டுகள் போதாது என்று இரட்டை இலக்கத்தில் சீட் வேண்டும் என்றும் எனது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சொல்லி துணிச்சலா போயஸ் கார்டனை விட்டு வெளியே வந்தவன். நான் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது குறித்து அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது முகபாவனையில் என்னை கிண்டல் செய்தாரே. இதே துரைமுருகன் முதல்வரை பார்க்க அவரது வீட்டில் 3 மணி நேரம் காத்திருந்தார். ஆனாலும் அவரை பார்க்க அவரது செயலாளர் மறுத்துவிட்டார். இதனால் துரைமுருகன் கண்ணீருடன் வீடு திரும்பினார். அவரை நான் தான் வழி அனுப்பி வைத்தேன். நான் சவால் விடுகிறேன், இதை இல்லை என்று துரைமுருகன் மறுக்க முடியுமா? தமிழகத்தில் வாய் உரிமைக்காக 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை ஒருங்கிணைத்துதான் உருவாக்கிய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தலைவர்களை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் ஏன் நேரம் ஒதுக்கவில்லை என்பதுதான் என் கேள்வி. இந்த கூட்டமைப்பில் திருமாவளவன், வைகோ முதல் கொளத்தூர் மணி வரை பல முக்கிய தலைவர்கள் இருந்தும் அவர்களை சந்திக்க முதல்வர் அலுவலகம் தயங்குவது ஏன்? தமிழக அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களோ அல்லது முதல்வர்களோ நடத்தவில்லை. மாறாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அதிகாரிகளை இயங்குகிறார்கள். அமைச்சர்கள் தங்கள் துறை செயலர்களை பார்க்க அவர்களது அறைக்கு சென்று காத்து கிடக்கும் அவலம் இந்த ஆட்சியில்தான் நடக்கிறது. தமிழக அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு 100% முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குவது போன்ற விவகாரங்களில் திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறது என்றார் வேல்முருகன். அவர் மேலும் அதிகார வர்க்கத்தின் பிடியில் சிக்கியுள்ள இந்த அரசு உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளை நசுக்குவதாகவும் இதற்கு எதிராக தனது குரல் என்றும் ஒலிக்கும் என்றும் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் துரைமுருகனை அவமானப்படுத்தியது இது மட்டுமல்ல, பல அமைச்சர்களையும் திமுக அவமானப்படுத்தி கொண்டுதான் உள்ளது. அவர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்காக அனைத்தையும் செய்கிறார்களே தவிர திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களை கவனிப்பதே கிடையாது.